ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ வில்லிவாக்கம் லொக்கேஷன், நல்ல ஒரு கலர்ஃபுல் ட்ரீயோட இந்த ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள் வந்து ஒரு ஃப்ளோவில் இருக்கும், ரன்னிங் ஃப்ளோவில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்லோவாக நம்ம வெஹிக்கிளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிளியரான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவசரப்படாமல் கூலாக வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூலாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி முதல் நாள் ட்ரைனிங். ஸோ முதல் நாள் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் சிக்னல்ஸு, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் பிஸி ரோடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி மூமெண்டம் வந்து கரெக்டாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி ரெடி பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, மெயின் திங் வந்து கூலாக எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ரோட்டில் எப்படி வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரைவ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சும்மா எல்லா இடத்துலையும் வந்து ஜிக்ஸாக்காக ஓட்டிட முடியாது. ஸோ கரெக்டான ரோட்டில் கரெக்டான பிளேஸில் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடன் பிரேக்கை எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சடன் பிரேக் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வரவங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியா இருக்காது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்கள் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஸோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணிக்கணும், டைம் டிலே பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓட்டணுங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த கிளாரிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 3 days பேக்கேஜ் இது. ஸோ இந்த 3 நாளில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக ஓட்ட வைக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். அடுத்த நாள் ட்ரைனிங் வந்து நேரோ ஸ்ட்ரீட்டு, ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ரோட்லலாம் ஓட்டணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது என்னாகும், அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. டேர்ன் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, யூ டர்ன் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குலாம் நம்ம பேனிக் ஆகவே கூடாது. முன்னாடி நம்மளோட வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியை வந்து ஸ்மூத்தாக ஆக்கணும். அதாவது வந்து ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண தெரியணும், அது ரொம்ப முக்கியம். அதே சேம் டைமில் வந்து பிரேக்கை வந்து நிறைய வாட்டி வந்து சடன் பிரேக் யூஸ் பண்ணுறதோ, வந்து டக்குன்னு பிரேக் போடுறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக வராது. அதே மாதிரி முன்னாடி பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஏன்னா எங்கேருந்து பயம் வரும், சைட்லேருந்து ஒருத்தர் வராரா, இவர் இடிச்சிருவாரோ இல்லை அவர் இடிச்சிருவாரோங்கிற ஒரு டென்ஷன், ஒரு பதட்டங்கள் வந்து வரும். ஸோ அந்த பதட்டங்கள் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த டிரைவிங் பேசிக் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட், இப்போ ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒரு ஸ்மூத்னஸில் ட்ரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதை மட்டும்தான் நமக்கு அந்த அடுத்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ட்ரைனிங் புக் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் 3 நாள் வந்து புக் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து உங்களோட ஷெட்யூலை வந்து புக் பண்ணிவிட்டு இங்கே சென்னையில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் வந்து சொல்லி கொடுக்கணும், க்ளோஸ் போகக்கூடாது மேடம், உங்கள் ஊரில் வந்து இப்போ மதுரையோ திருச்சியோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அந்த 3 நாள் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அதனால் வந்து ஒரி பண்ணாதீங்க. 2-வீலரை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் ட்ரைனிங் தான். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஈவினிங் ஒரு 4 to 5 o'clockலாம் முடிச்சிடுவோம் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு நாள் ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஓட்டுவீங்க. 2-வீலரை பொறுத்த வரைக்கும் கியர் பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக ஓட்ட வச்சிடும். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரி தூத்துக்குடியிலேருந்து வந்து நம்மக்கிட்ட 2-வீலர் கற்றுக்கினவங்களாமும் இருக்காங்க, சேலம் கூட வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். காரணம் என்னென்னா 2-வீலர் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. 4-வீலர் சொல்லி கொடுக்கறதோட 2-வீலர் ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பக்கம், ரெண்டாவது அவங்கள தனியாக ஓட்ட வைக்கிறது 2-வீலருங்கிறது வந்து இன்னும் ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. காலை வந்து 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ண தெரியணும், சிக்னல்லாம் நின்று ஃபஸ்ட்டு கீரை போட்டு திரும்ப மெதுவாக மூவ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2-வீலரில் நம்ம வந்து சொல்லி கொடுத்து அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொள்கையே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேரோட டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி
அவங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக காரோ 2 வீலரோ ஓட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக அமையுது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க என்டையர் ஃபேமிலி வந்து சேஃப் ஆகிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் வந்து நம்ம மெயினாக வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் கற்றுக்கலாம். அதேமாதிரி ஜாயின் பண்ணியும் நீங்கள் கற்றுக்க முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். சண்டே மார்னிங்கில் எல்லாம் கூலாக இப்போ தான் எழுந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1 வீக் நான் ஆல்ரெடி என் வீடியோஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். 1 வீக் முன்னாடி தான் நான் என் கார் எடுத்தேன். ஸோ அப்போ எனக்கு சுத்தமாக எனக்கு டிரைவிங் கிடையாது. டிரைவர் தான் எடுத்து வந்து வீட்டில் விட்டார். அப்புறம் 1 வீக் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. வண்டியை வாங்கி வீட்டில் வச்சிருக்கோமே, கையில் வெண்ணெய் இருக்கான சாப்பிட முடியலையே என்ற ஒரு வருத்தத்திலே ஒரு வாரம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்து எனக்கு காட் கிஃப்டாக தான் சாரோட ரெஃபரன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சாரோட ஸ்லாட் அந்த வீக்கில் எனக்கு கிடச்சிது. இது எனக்கு பெரிய பெரிய பிளஸிங் சொல்லி சார்ட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பிளஸிங்னால எனக்கு கிடச்சிச்சு சாரோட ஸ்லாட் அந்த வீக்கில். ஸோ 2 நாள் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ ஒரு half a டேயில் என்னை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி மெயின் ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே ஃபுல் ஸ்லோப்பு, பார்க்கிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். பார்க்கிங்லாம் அப்படியே இப்போலாம் எந்த பார்க்கிங் நீங்கள் இங்கே வெயின் கோடு போட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே வண்டி நிறுத்திடுவேன். அந்த அளவு சார் என்னை ட்ரெயின் பண்ணிட்டாரு. அவ்வளோ வந்துட்டு முடிச்சுட்டு நேற்று நைட்டு போகும்போது ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்தாரு. நாளைக்கு வேலை நீங்கள் தனியாக வந்துருங்க சார், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேலைச்சேரி வந்து காட்டிட்டேன். முடியுமா? 3rd டேயில் ஃபஸ்ட்டு காரோட ஸ்டேரிங் அன்றைக்கி தான் பிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேயே. செகண்ட் டே ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியாச்சு. 3rd டே வண்டி எடுத்துகிட்டு ரெட்டில்ஸ்லேருந்து, அதுவும் இன்னட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் கிடையாது, 30 கிலோமீட்டர் ரெட்டில்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி இருக்கிற எல்லா ஹைவே வரும், நேரோ ரோட்ஸ் வரும், பிரிட்ஜு வரும், எல்லாமே இருக்குது. நீங்கன்னா கூகுள் மேப்போட ஒரு பார்த்துங்க. ரெட்டில்ஸ் டு வேளச்சேரியில் எல்லா சென்னையில் இருக்க எல்லா பெரிய ஹைவேவும் கிராஸ் பண்ணுறேன். நான் கோயம்பேடு கிராஸ் பண்ணுறேன், அண்ணா நகர் கிராஸ் பண்ணுறேன், அசோக் பில்லர் கிராஸ் பண்ணுறேன், வேளச்சேரி இன்னர் ரிங் ரோடு கிராஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு டீ கடைக்கில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்ட பிறகு சாரை பார்த்து மீட் பண்ணேன். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா 3rd டேயில் வண்டி இந்த மாதிரி தனியாக உங்களால் ஓட்ட ஆரம்பிக்கிறேன்னா உங்களுக்கு நோ அதர் ஆப்ஷன், சென்னை கார் ட்ரைனர்ஸ் அஜித் இது மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தயங்கவே வேணாம், செகண்ட் தாட்டே வேணாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என் பர்சனல் நம்பரை சார்ட்ட ஷேர் பண்ண சொல்கிறேன். தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் ஒரு வார்த்தை நடந்ததில் ஒரு வார்த்தை கூட நாங்கள் பொய்யா சொல்லன்றதை நான் சந்தோஷமாக என் மனசார சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெய்டு வீடியோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிற வீடியோ கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது நீங்களே போடுவீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சா உள்ளே வாங்க, சும்மா வந்துட்டு ஒரு half day ட்ரைனிங் கூட சார்ட்ட பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட அதிகமாக யாராவது இனிமேல் அடுத்து வரவங்களாம் என்னோட அதிகமாக தான் நீங்கள் வீடியோ போடுவீங்க, அதிகமாக தான் ரிவ்யூ சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு நம்ப முடியாத விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். 3 நாள் உங்களுக்கு இப்படி முடியுமா, இது படத்தில் காட்டுற மாதிரி இருக்கே, அப்படி தான் இருக்கும். சாரோட ட்ரைனிங்கே அப்படி தான். ஏன்னா நடக்க முடியாத நடத்தி காட்டுறது தான் சார். ஸோ எல்லாருமே பண்ணுறதை பண்ணால் அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸோ 2 months ஓட்டுறீங்க, 3 months, அப்பவும் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸ் வராது. ஸோ 3 நாளில் முடியுமா அப்படின்னா முடியும். அது ஏற்கனவே அதுக்கு தான் சார் சென்னை கார் ட்ரைனர் சார் அஜித்தில் வர்றது, அது மட்டும்தான். ஸோ 3 டேயில் உங்களுக்கு முடியணும். 3 டேஸில் நீங்கள் கார் பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஓட்டணும்னா ஒரே ஆப்ஷன், நீங்கள் செகண்ட் தாட்டே வேணாம், தைரியமாக வந்து சார்ட்டை கற்றுக்கலாம். 3 டேஸில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஓட்டலாம். தேங்க்யூ.